சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பித்து ஆர்கே நகரில் டோக்கன் சிஸ்டத்துக்கு போய் ஈரோடுனுடைய பட்டி பாலிடிக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து விக்கிரவாண்டியில் வந்து நிற்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிசல்ட்டாக பார்க்குறது வந்து டெஃபினட்டாக வந்து திமுக தான் ஜெயிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்தால் அது வந்து அதிசயம் அற்புதம். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு 65,000 வாக்குகளுக்கு வந்து அதிமுக இங்கே வாங்கியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30,000 சில்லற வாக்கு தான் அங்கே வாங்குறாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 8,352 வாக்குகள் வாங்குறாங்க. வன்னியர்களுக்கு ஜாதி மட்டும் வச்சு பார்த்து ஓட்டு வாங்க முடியும்னாக்கா இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அங்கே அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வன்னியர்களுடைய ஓட்டே வந்து நம்ம ஸ்பிளிட் ஆகிறத பார்க்க முடியுது. இந்த அதிமுகவினுடைய 65,000 ஓட்டு இந்த வன்னியர்களுடைய ஓட்டு எந்த இடத்துல ஸ்பிளிட் ஆக போகுது? இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் வந்து டைரக்டாவே வந்து அன்புமணி போயிட்டு ஜாதியை முன்னிறுத்தி தான் பிரச்சாரமே பண்றாரு. முழுக்க வந்து ஏடிஎம்கேவினுடைய போட்டு பூராமே வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க கட்சிக்கு போகணுங்கிறதுல என்னுடைய இது இல்லை. பெருவாரியான வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழரை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ இந்த சீமானுக்கு சாதகமாக சூழ்நிலை வரும்போது என்னன்னாக்கா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் 8,000 சில்லற வாக்குங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பை எலெக்ஷனில் ஒரு 20-25,000 வாக்கு வாங்கினாங்கன்னாவே அவரது பெரிய அச்சீவ்மெண்ட். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை தலித் மக்களிடையே வந்து நிறைய வந்து ஒரு கொந்தளிப்பை நம்மளால பார்க்க முடியும். எங்கடா எப்ப பார்த்தாலும் நம்மளே வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க. இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க என்னதான் நமக்காக பண்றாங்க? கண்டிப்பா இது வந்து விக்கிரவாண்டி தொகுதியிலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இது திமுக விசஸ் பாமகவா இல்ல திமுக விசஸ் நாம் தமிழரா? நான் இந்த எலெக்ஷனை எப்படி பார்க்கறேன்னா பாமக வெர்சஸ் நாம் தமிழரா. அதிமுக வந்து இந்த எலெக்ஷனை புறந்தல்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளண்டர் தான். ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பண்றாருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு கிடைக்க போற பலாக்காய்க்காக இன்னைக்கு கலாக்காயை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல கரெக்டா இருக்கீங்க. ஏன்னா இது வந்து நீங்க நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியும். எல்லாமே ஒரு யூகம் தான். ஆனா இன்னைக்கு தான் நிஜம். வணக்கம் சார். வணக்கம் விவேக். தமிழக அரசியல்ல ஒரு எதிர்பாராத விஷயமாக நடந்தது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஒரு முடிவை மக்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் என்னவா இருக்குங்கிற தெரிஞ்ச தேர்தலாகவும் இருக்குது. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல்ங்கிறது ஒரு ராசி போல் இருக்குது. இது வந்து போன தடவையும் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, இப்பயும் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு. திருப்பி இன்னொரு இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஸோ இப்போ இந்த தேர்தலை பார்க்கும்போது நம்ம எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு பை எலெக்ஷன் வரும்போது அதில் ஆளுங்கட்சியினுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த பணத்தினுடைய வீச்சு, அதிகாரத்தினுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க எப்படி வந்து வாக்குகளை பணத்தை கொடுத்து வாங்குவாங்க. நம்ம வந்து திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பித்து ஆர்கே நகரில் டோக்கன் சிஸ்டத்துக்கு போய் ஈரோடுனுடைய பட்டி பாலிடிக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து விக்கிரவாண்டியில் வந்து நிற்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிசல்ட்டாக பார்க்குறது வந்து டெஃபினட்டாக வந்து திமுக தான் ஜெயிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்தால் அது வந்து அதிசயம் அற்புதம். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இப்போ என்ன வந்து இங்கே வந்து இன்னும் அடுத்த கட்டமாக வந்து எந்த நோக்கத்தில் இந்த தொகுதியினுடைய இடைத்தேர்தலை எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அதிமுகவினுடைய ஓட்டு யாருக்கு போக போகுது? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போக போகுதா இல்லை வந்து நாம் தமிழர் சீமானுக்கு வேட்பாளருக்கு போக போகுதா? அப்போ இந்த அதிமுகவினுடைய ஓட்டு எப்படி ஸ்பிளிட் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டு வாட்ச் அவுட். அப்படி தான் நான் இந்த எலெக்ஷனை நான் பார்க்குறேன். சார், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அதிகார வீச்சு அதிகமாக இருக்கும், பண வீச்சு அதிகமாக இருக்கும். இப்போ ஈரோடு ஈஸ்ட் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை வந்து பட்டியில் அடைச்சி வச்ச விஷயங்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வந்தாலுமே அந்த மாதிரி பெரிய குற்றச்சாட்டு எதுவும் விக்கிரவாண்டியில் அந்த மாதிரி வரலையே சார். ஒரு பணப்புழக்கம்னு கூட நம்ம அதிகமாக சொல்ல முடியாத அளவுக்கு தானே இருக்குது. இல்லை, சில இதில் இந்த ஒப்பீனியன் போல் எடுத்தவங்க போய் சில உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாம் போய் பார்க்குறீங்க. இங்கேயும் பணம் வந்து 1000 ரூபாய் பக்கமாக கொடுத்துருக்காங்க. அந்த பட்டி பாலிடிக்ஸுங்கிறது ஈரோட்டில் பெரிய அளவில் நடந்த அளவுக்கு இங்கே இல்லை. ஆனால் இங்கேயும் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா பணம் கொடுக்கறதுக்கு வந்தும்போது யாராக இருந்தாலும் வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த பட்டி பாலிடிக்ஸினுடைய ஃபார்முலாவே என்னென்னா பணத்தை கொடுத்து நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிறது, வேறு யாரும் அவங்களை அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு கூப்பிட்டு ஆளை கொண்டு போய் உள்ளார ஃபேக்ட்ரிக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்து இது பண்ணுறாங்க. இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் வந்து பணம் விளையாண்டுருக்குது. இங்கேயும் வந்து பட்டி பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. ஆனால் ஈரோடு கிழக்கில் நடந்த அளவுக்கு ரொம்ப அப்பட்டமாக நடக்கலை. ஏன்னா இந்த தொகுதியை வந்து அந்த மாதிரி ஒரு அந்த காசு பணத்தையும் தாண்டி வேறு சில ஃபேக்டர்ஸும் இந்த தொகுதியில் இருக்கிறனால அங்கே பண்ண அளவுக்கு பட்டவர்த்தனமாக இந்த இடத்துல பண்ண முடியுமானா அதில் வந்து
சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்குது. எல்லா தேர்தல்லையுமே இந்த கேஸ்ட் ஓட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறப்ப விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதே நேரத்தில் பட்டியலின மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சரிக்கு சமமான ஒரு விகிதத்தை கொண்ட ஒரு தொகுதி. பாமகவுடைய ஃபீல்டு எப்படி ரொம்ப டஃப்பாக இருக்குமா, இல்லைன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து மாநில கட்சியுடைய அந்தஸ்தை இழந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும். உங்களுடைய பதில். விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் சற்றேறக்கூடிய ஒரு 30 to 35% வந்து வன்னியர்கள் இருக்காங்க. பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு 20 to 25%, மைனாரிட்டி வந்து அரௌண்ட் 10 to 15%. இதுதான் அந்த டெமோகிராஃபியினுடைய இந்த காஸ்ட் வைஸில் பார்க்கும்போது தெரியுது. இப்போ இந்த இடத்துல 35% வந்து வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட இப்போ நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஓட்டை பார்க்கும்போது அங்கே வந்து பாமகவும், அதாவது அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த விக்கிரவாண்டியில் சட்டசபையில் எவ்வளோ வாக்கு எம்பிக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 65,000 வாக்குகளுக்கு வந்து அதிமுக அங்கே வாங்கியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 30,000 சில்லற வாக்கு தான் அங்கே வாங்குறாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 8,352 வாக்குகள் வாங்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வன்னியர்களுக்கு ஜாதி மட்டும் வச்சு பார்த்து ஓட்டு வாங்க முடியும்னாக்கா இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அங்கே அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வன்னியர்களுடைய ஓட்டே வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆகிறத பார்க்க முடியுது. இந்த ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு இன்னொரு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நமக்கு எம்பி எலெக்ஷனில் நின்னது வந்து ரவிக்குமார் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. விசிகாவிலேருந்து நிற்கிறனால அந்த ஓட்டுகள் வந்து அந்த வன்னியர்கள் ஓட்டு வந்து திமுக பக்கம் பெருசாக போகலை, கூட்டணி பக்கம். இதே வந்து முந்தின எலெக்ஷனில் பார்க்கும்போது திமுகவினுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது. அதே வந்து ரவிக்குமார் இங்கே விசிகா சார்பில் நிற்கும்போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது. இப்போ திருப்பி இந்த தொகுதியில் வந்து திமுக அவங்களே வந்து களம் காண்றனால திமுக அவனுடைய ஓட் ஷேர் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வன்னியர்களுடைய சமுதாயத்தினுடைய ஓட்டு வந்து எடப்பாடிக்கு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாதனால அவரும் வந்து ஒரு பெரிய அளவில் 65,000 ஓட்டுங்கிறது பெரிய சங்கா. ஏன்னா அந்த தொகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா 2,37,000 வாக்குகள் தான் மொத்தமாக. அதில் பெண்கள் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,20,000 இருக்குது, ஆண்கள் வாக்கு வந்து 1,17,000 இருக்குது. அப்போ இந்த ஒரு 35% ஓட்டுங்கும்போது இந்த அதிமுகவினுடைய 65,000 ஓட்டு இந்த வன்னியர்களுடைய ஓட்டு எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆக போகுது? இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் வந்து டைரெக்டாகவே வந்து அன்புமணி போயிட்டு ஜாதியை முன்னிறுத்தி தான் பிரச்சாரமே பண்ணுறார். நம்ம வந்து 10% வாங்கினதுக்கே நாங்கள் தான் காரணம், திருப்பி எங்களை தேர்ந்தெடுங்க, மறுபடியும் வந்து 15% வரைக்கும் போகலாம். அப்போ வந்து அவர் மற்ற எந்த சமூகத்தை பற்றியும் கவலைப்படாமல் அந்த வன்னியர்களுடைய வாக்கை பூரா கன்சாலிடேட் பண்ணி நம்மக்கிட்ட அதை எடுக்க முடியுமா? ஏன்னா அது மேஜர் சங்காக அங்கே இருக்கனால அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுடைய பேக் ஃபயர் அவங்களுக்கு தெரியாமல் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அண்ணாமலையும் போய் கேம்பெயின் பண்ணுறாரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து என்ன கேம்பெயின் பண்ணுறாருன்னா கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே. அப்போ அங்கே போய் இவர் வந்து ஏடிஎம்கேவை அடிக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்தளவுக்கு ஏடிஎம்கேவை அடிக்கிறாங்களான்னா அடிக்கல, அவங்க சாஃப்டான கேம் தான் விளையாடுறாங்க. அப்போ இவர் அண்ணாமலை போய் அங்கே வந்து ஏடிஎம்கேவினுடைய அஃபென்சிவ் கேம் ஆடும்போது அங்கே அதிமுகவில் இருக்கிற ஆட்கள் அந்த கட்சிக்காக போட்ட ஓட்டு பூராமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகுமாங்கிறது ஒரு சந்தேகம். இந்த யுக்தியை தெரிஞ்சுட்டு தான் சீமானு என்ன பண்ணுறாரு, அதிமுகவுக்கு ஒரு அப்பீல் கொடுக்குறாரு. நீங்கள் தான் எலெக்ஷனில் நிற்கல, நான் உங்களுக்காக பல தொகுதியில் பல எலெக்ஷன்லலாம் உங்களுக்காக வேலை பார்த்துருக்கேன். விஜயகாந்த் கட்சிக்காக 2 பேர்த்திட்டுமே அப்பீல் கொடுக்குறாரு, பிரேமலதாவுக்காகட்டும் எடப்பாடிக்காகட்டும். சீமானுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதார்த்தம் யாராக இருந்தாலும் தெரியும். ஏன்னா அவங்க ஆதரவு கொடுத்தா நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு வந்து நாளைக்கு அவங்கள தான் அடிக்க போகிறீங்க. அப்போ அவங்களே எப்படி அவங்களுக்கு ஆப்பு வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்லக்கூடியது டாக்டிக்கலாக நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, இது ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இருந்துட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக சார்பு வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு சில சமூகத்தில் இருந்தால் கூட அந்த கட்சிக்குன்னு உண்டான ஒரு வாக்கு இருக்கும், அவங்க வந்து அந்த கட்சிக்காக போடுவாங்க. ரொம்ப ஜாதியில் அஃபினியேட் ஆனவங்க ஜாதிக்காக ஓட்டு போடுவாங்க. இல்லை ஏற்கனவே வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியில் பாமக வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போகும்போது அந்த அதிருப்தி கூட இந்த தேர்தலில் ரெஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி அது எல்லாமே சீமானுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நம்ம ஒரேடியாக சொல்லிட முடியாது இல்லையா? இல்லை அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஏன்னா இப்போ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் ஒரு புத்தி இருக்கும். அந்த போலிங் போன உடனே அந்த பட்டன் அமுத்துறதுக்கு முன்னாடி ஒரு புத்தி மாறும். அது நிறைய பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டே பேசும்போது எல்லாம் பேசுவாங்க. ஆனால் கடைசியில் போயிட்டு அங்கே வந்து ரெகுலராக என்ன பண்ணுவாங்களோ இல்லை அந்த இடத்துல வந்து மாற்றி வந்துடும். அப்போ வந்து அந்த ஓட்டு போடக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அங்கே வாக்கு உழுவுது. அதாவது ஜென்ரலாக பண்ணுறவங்க.
அந்த விதத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து இது சீமானுக்கு வந்து இது பலன் கொடுக்குங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது அப்படியே வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து ஏடிஎம்கேவினுடைய போட்டு பூராமே வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க கட்சிக்கு போகணுங்கிறதுல என்னுடைய இது இல்லை. பெருவாரியான வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழரை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து கேண்டிடேட் வந்து எல்லாமே ஜென்ஸ் கேண்டிடேட் நிற்கிறாங்க. நாம் தமிழரில் தான் லேடி கேண்டிடேட் நிற்கிறாங்க. அதோட வந்து ஒரு டாக்டர் ஹோமியோபதி படித்த டாக்டரும் வந்து அங்கே இருக்காங்க. ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டினுடைய ஸ்டூடெண்ட்டும் அவங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணிக்கு எதிராக நின்று ஒரு பெருவாரியான அளவுக்கு ஒரு 63,000 சில்லற வாக்குகள் வாங்கின அளவுக்கு ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்டாக தெரியும் போது அவங்கள அதே கேண்டிடேட்டை இங்கே கொண்டு வராங்க. அவங்க அந்த மண்ணின் மகளும் கூட. ஸோ அப்போ வந்து அவங்களும் அங்கேருந்து வரும்போது இவங்களும் வந்து இப்போ இந்த தடவை என்னன்னாக்கா எல்லாருமே வன்னியர் கேண்டிடேட்டு தான். அப்போ எல்லா வன்னியர்களுக்கும் அங்கே 3 பேருமே வந்து வன்னியர்களை தான் நிறுத்தியிருக்கும் போது வன்னியர்கள் ஓட்டு பூரா ஒரே இடத்துல பாமகக்கு கன்சாலிடேட் ஆகுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்ச். அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, மற்ற சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் இதை கன்சாலிடேட் பண்ணுங்கிற காரணத்துக்காக நேரடியாகவே மக்கள்கிட்ட போயிட்டு வன்னியர்களை சதவீதம் ஓட்டு அவங்களுக்கு உள்ளொதுக்கீடை பற்றி தான் முழுமையாக நின்று பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் பார்க்க முடியும். அதோட வந்து போன தடவையே வந்து இந்த திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து கூட்டணி முறிக்கும் போது அன்புமணி வந்து ஒரு ரொம்ப அபத்தமான வார்த்தையை வெளிவிட்டார். அதை நம்ம கேமராவில் சொல்கிறதுக்கு கூட தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது வந்து என் தாயை புணர்றதுக்கு சமமானது, இனிமேல் கூட்டணி கிடையாதுன்ட்டு போனார். ஸோ அப்படி அந்த வார்த்தையை உதிர்க்கும் போது, தேவையில்லாத வார்த்தையை உதிர்க்கும் போது உண்மையாலுமே திராவிட கட்சியில் ஒரு பற்று இருக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க இல்லையா. அப்போ இன்றைக்கி வேணால் எடப்பாடி வந்து வாக் ஓவர் பண்ணி இருக்கலாம், ஒதுங்கி நிற்கலாம். பட் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு கேடர்ஸ்க்கு மத்தியில் வந்து உடனே வந்து ஓகே எடப்பாடி வந்து இங்கே ஒதுங்கி இருக்காரு, நம்ம வந்து உடனே வந்து அன்புமணிக்கு ராமதாஸ்க்கு போடலாம், அவங்க குரூப்புக்கு போடலாங்கிறது சிந்தனை வருமாங்கிறது எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு வந்து ஒரு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சீமானுக்கு சாதகமாக சூழ்நிலை வரும்போது என்னன்னாக்கா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் 8,000 சில்லற வாக்குங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பை எலெக்ஷனில் ஒரு 20-25,000 வாக்கு வாங்கினாங்கனாவே அவரது பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,37,000 இது வரைக்கும் வந்து வாக்கு பர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 51% பக்கமாக 1 மணி வரைக்கும் வந்திருக்குன்றாங்க. முடியும் போது கண்டிப்பாக போன தடவை இந்த 2024 மக்களவை தேர்தலையே இந்த தொகுதியில் வந்து 75% போலிங் ஆகிருக்கு. டெஃபினட்டாக இந்த இது வந்து ஒரு 80+% தான் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு சற்றேறக்குறைய 1,90,000 பேர் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதில் வந்து ஒரு 10-12% வாங்கினாவே சீமானுக்கு வந்து 20,000-25,000 ஓட்டு வந்துடும். இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கான்னா வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த இடத்துல திமுக நிற்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னாக்கா அந்த பட்டியலினத்து மக்களினுடைய ஓட்டை வந்து அவங்க எடுப்பாங்க. முன்னாடி வந்து மற்ற விசிக அவங்க சார்பில் நிற்கும்போது அவங்களுடைய ஓட்டு கிடைச்சிது, ஆனால் வன்னியர்கள் ஓட்டு வரல. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கட்சி சார்ந்த வன்னியர்கள் ஓட்டும் வரும், பட்டியலினத்து மக்களுடைய ஓட்டும் வருங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இப்போ சமீபமாக நடந்த கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய சாவில் ஒரு 69 பேர் இறந்துருக்காங்கன்னா அதில் பெருவாரியான மக்கள் 60 பேர்த்துக்கு பக்கமாக வந்து பட்டியலின சமூகத்தில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இனத்தை வந்து பாதிச்சிருக்கு, நம்ம சமூகத்தை பாதிச்சிருக்கிறோங்கிற கோபமும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை, அப்போ அதுவும் வந்து திருப்பி வந்து இன்றைக்கி தலித் மக்களிடையே வந்து நிறையா வந்து ஒரு கொந்தளிப்பை நம்மளால் பார்க்க முடியும். எங்கடா எப்போ பார்த்தாலும் நம்மளே வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன தான் நமக்காக பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டணி கட்சியும் அங்கே நமக்கு வந்து கொடி பிடிக்கிற கட்சியும் அங்கே தான் கூட்டணியாக இருக்காங்க விசிகே, அவங்களும் வந்து என்னத்தை அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ கடைசியில் ரஞ்சித் கூட அதை பேட்டியில் அவருடைய கேள்விகளை கேட்டிருந்தார். அப்போ நாங்களாம் என்ன வெறும் உங்களுக்கு வாக்கு சதவீதம் தானா, நானே உங்களுக்கு ஓட்டு போட்டேன், என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது வந்து வெறும் ரஞ்சித்தினுடைய தனிநபருடைய கேள்வியாக நான் பார்க்கல, ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பு குரலாக தான் இது வந்து அந்த இடத்துல தெரியுது. அப்போ கண்டிப்பாக இது வந்து விக்கிரவாண்டி தொகுதியிலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த எல்லா காரணத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே யாருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக மாறுறதுக்கு இருக்குன்னா நாம் தமிழர் சீமானுக்கு வந்து மாறும். இது வெற்றி வாய்ப்பு வர அளவுக்குலாம் இருக்குமா, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா அது நம்ம பை எலெக்ஷன் எப்படிங்கிறது தெரியும். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு 20-25,000 வாக்குகளுக்கு மேலேயே போனாங்கன்னா, ஏன்னா அவங்க இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ரொம்ப உத்வேகத்தோட ஆர்வத்தோட உற்சாகத்தோட வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா படிப்படிப்பாக அவங்க க்ரோ ஆகிட்டு வராங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்க கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேட்பாளர்களுடைய அபிநயா அவர்களுடைய பேச்சும் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப போல்டாக, ரொம்ப பிரேவாக அவங்க கேம்பெயின் பண்ணுறாங்க.
அதோட நம்மளுடைய சீமான் அவர்களும் அங்கே வந்து ஃபுல்லாகவே களத்தில் இறங்கி நிறையா வேலை பார்த்துருக்காரு ஒரு கட்சி தலைவர் அந்த இடத்துல. இந்த காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து அதிகமான வாக்கு வரும். சப்போஸ் 2வது இடத்துல சீமான் வர்ற அளவுக்கு இருந்துருச்சுன்னா அந்த கட்சிக்கு சூப்பர் டூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து வரக்கூடிய நாட்களில் அருமையாக அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது 2வது இடத்து வளர்கிற அளவுக்கு இவர்களால் ஓட் ஷேரை எடுக்க முடியுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலை இது வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் எலெக்ஷனில் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு முழுமையாக நம்புறீங்களா? இல்லை, இது வந்து இப்போ வந்து ஒரு தனிநபர்னுடைய கொலையாக அங்கே பார்க்கல, ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய கொலையாக மட்டும் அவங்க பார்க்கல. அவங்க பார்க்குறது, அவங்க பேசுகிறது, சமூக வலைதளங்கள் எல்லாமே அவங்க அறிக்கை விடுறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது வந்து ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை, எதிரான ஒரு அட்டகாசமாக தான் அவங்க அதை வியூ பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஓகே, இது சென்னையில் தானே நடந்துச்சு, இவர் இங்கே தானே நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றீங்க. எவ்வளோ ஹியூஜாக இருக்கா இல்லை வந்து மினிமமாக இருக்காங்கிறது நமக்கு நம்பர்ஸ் வந்தால் தான் தெரியும். ஆனால் இந்த இம்பேக்ட் வந்து அங்கே டெஃபினட்டாக இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஐ மேபி ராங் ஆர் ஐ மேபி ரைட். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ், என்னென்னலாம் சிச்சுவேஷன் வந்து அந்த ஓட்டர்ஸினுடைய மைண்டை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா எல்லாமே வந்து அந்த இடத்துல அந்த அண்ணா தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓட்டு போட நேரத்துக்கு முன்னாடி அந்த மென்டாலிட்டி எப்படிங்கிறது தான். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டர்ஸினுடைய மென்டாலிட்டியை, மைண்ட் செட்டை வந்து மாற்றக்கூடிய நிகழ்வுகள். இது சாதாரண நிகழ்வுகள்னு அவங்க வந்து கடந்துட்டு போக முடியாது. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லா சமூக வலைதளங்கள்லையுமே இன்றைக்கி வந்து பட்டியலினத்து மக்கள் மேலே எந்த அளவுக்கு வன்கொடுமை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்குங்கிறத வந்து எல்லாருமே வந்து வெட்ட வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி வந்து வேர்ல்ட் இஸ் இன் யுவர் பாம் இல்லையா, எல்லாருக்குமே மொபைல் இருக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க இன்றைக்கி. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக இட் மே ஹேவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ஓட்டர்ஸ். அதுதான் நான் என்னுடைய கருத்தாக பார்க்குறேன். நான் விக்கிரவாண்டி எலெக்ஷனை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக டிஃபைன் பண்ணணும்னா இது திமுக விசஸ் பாமகவா இல்லை திமுக விசஸ் நாம் தமிழரா? இது வந்து பை எலெக்ஷனை பொறுத்து நான் வேற மாதிரி பார்க்குறேன். திமுக வின்னிங்கிறது வந்து இட் இஸ் ஓகே, டன், இட் இஸ் மேண்டேட்ரி, இட் இஸ் மேண்டேட் ஆயிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் தான் வரணும். நான் இந்த எலெக்ஷனை எப்படி பார்க்குறேன்னா பாமக வெர்சஸ் நாம் தமிழரா. பாமக அதிகமான ஓட்டு வாங்க போதா, இங்கே நாம் தமிழர் அதிகமான ஓட்டு வாங்க போதா? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பத்திலே சொல்ல மாதிரி இன்றைக்கி வந்து பாமகவும் அவங்களுடைய அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு 5-6% இருக்கவங்க இன்றைக்கி 4-4.5% கீழே வந்துட்டாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் வந்து இங்கே படிப்படியாக ஏறிட்டு வர்றார். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளார தான் அந்த காம்படிஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் திமுக வந்து ஓரமாக வச்சுறேன், ஏன்னா அது வந்து ஆல்ரெடி டன் டீலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னாக்கா, இது வந்து பாமக வெர்சஸ் நாம் தமிழர், யார் வந்து அதிகமான வாக்கு சதவீதம் எடுக்க போகிறாங்க, அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கியை யார் வந்து எடுக்க போகிறாங்க. இதுதான் நான் வந்து இந்த எலெக்ஷனில் அவுட்கமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்துட்டு இருக்கிறது, பார்க்க இருக்கிறது இந்த டேட்டாவை தான் பார்க்க இருக்கேன் நான். நிறைவான கேள்வி சார். தமிழகத்தில் ஒரு பெரிய தொண்டர்படை, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் தமிழகத்தில் பல காலமாக ஆட்சி புரிந்த கட்சி, நிறைய ரத்தங்கள்னு அவங்க சொல்கிற மாதிரி தொண்டர்கள் அதிகமாக, இந்தியாவிலேயே அதிகமான தொண்டர்படை உள்ள கட்சியான இருந்த மாபெரும் இயக்கம்னு சொன்னாங்க அதிமுக. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஒரு எலெக்ஷனையே வந்து புறக்கணிக்கிறது வந்து சரியான முடிவாக இருக்குமா? ஒரு அரசியல் ஆட்டத்தில் அது சரியான முடிவாக இருக்குமா? இது அவங்களுடைய ஃப்யூச்சரையே வந்து தொய்வடைய வச்சிடாதா? கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இன்றைக்கி அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேமே என்ன, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே என்ன, எலெக்ஷன் தான். அவங்களுடைய ஆட்டமே எலெக்ஷனில் தான். இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து நான் வெறும் நெட்ஸ் மட்டும் விளாண்டுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு உட்காந்து மேட்ச் விளாட்னாலும் என்ன ஆகும்? அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவங்களுடைய காடர்ஸ்க்கு உற்சாகப்படுத்துறதே, உத்வேகப்படுத்துறதே, அவங்கள ஃபீல்டில் இறங்கி மக்கள் பண்ணி தொண்டாற்ற வைக்கிறதே இந்த எலெக்ஷன் தான். அப்போ இன்றைக்கி வந்து அதிமுக வந்து இந்த எலெக்ஷனை புறந்தள்ளினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெண்டர் தான். ஆனால் அது வந்து வேறு சில ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பண்ணுறாருங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஏற்கனவே அவங்க வரணும்னு சொன்னாங்க, வரல. இந்த தடவை அடுத்த தடவைனாச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப வீக்காக இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க வந்து ரத்தத்தின் ரத்தமே அவ்வளோ பெரிய தொண்டர் படை. நீங்கள் எத்தனை கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க? அப்போ 1.5 கோடி, 2 கோடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் மீடியாவில் வந்து 2 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள். அதை பார்த்து திமுகவும் நாங்கள் வந்து 1.5 கோடி தொண்டர்கள்ன்ட்டு மேலே நம்பரை மாற்றிட்டாங்க. நான் கேட்குறது, 2 கோடி தொண்டர்கள் இருந்தால் இந்த மக்களவை தேர்தலில் நீங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ? வெறும் 89 லட்சம். அப்போ மீதி 1,10,00,000 தொண்டர்கள் எங்கே போய் உட்காந்துருக்காங்க? அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு ஹைப் கிரியேஷன் தான் இது. அதே மாதிரி இன்றைக்கி திமுகவையும் பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1,17,00,000 பேர் தான் அங்கே போட்டிருக்காங்க. திமுகவினுடைய வாக்கு சதவீதமும் வெறும் 27க்கு கீழே வந்துருச்சு. அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் 20க்கு வந்துருச்சு. அப்போது
இன்னைக்கு ஆகச்சிறந்த பெரும் கட்சிகள் திராவிட கட்சிகள்னு சொல்லிட்டு 57 வருடம் இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சிகள் 2 பேருமே சரிவடைந்த நிலையில தான் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரென்த்தில் இல்லை. கூட்டணி கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தில் தான் திமுகவும் இருக்குது. ஏன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்கன்னு சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் தனிப்பட்ட கட்சியாக போன தடவை 24 நின்னாங்க. அதில் வந்து 2 கூட்டணி கட்சியை ஒதுக்கிடுங்க. 22க்கு 22 பார்த்தீங்கன்னாவே 11% ஓட் ஷேர் காணும். அதாவது சற்றேறக்கூடிய 14 to 15 லட்சம் ஓட்டு காணும். அதில் வந்து ஆகச்சிறந்த இந்திய அரசியலின் ஆளுமை வந்து கமலஹாசன் அங்கே போய் சேர்ந்தார். அவர் ஒரு 15.25 லட்சம் ஓட்டு வச்சிருந்தார். அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னாவே ஒரு 30 லட்சம் ஓட்டு எங்கே கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி எங்கேயும் போயிடுச்சு. அப்போ திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11% வாக்கு குறைஞ்சிருக்கு. கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 10% குறைஞ்சிருக்கு. அப்போது திமுக கூட்டணியை விட அதிகமாக இழந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இத்தனை நாள் வந்து திமுகவினுடைய பலத்தினால கூட்டணி கட்சிகள் வந்து பலனடைஞ்சது. இன்னைக்கு திமுகவினுடைய பலத்தினால இன்னைக்கு கூட்டணி வந்து திமுக பலனடைஞ்சிருக்கு கூட்டணி கட்சிகள்னால. இதே அண்ணா திமுகவுக்கு வந்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து 7 தொகுதிக்கு டெபாசிட் போயிடுச்சு. அப்போ எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஆகச்சிறந்த கட்சிகள் எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள்னா என்ன அவங்க எங்கேயும் மாறாத இருக்கிறீங்களா? தொண்டர் ஓட்டர்ஸ் மாறுவோம். நம்ம கேஸை வச்சு சினாரியோவை வச்சு சிச்சுவேஷனை வச்சு நம்ம ஓட்டை மாற்றி போடுவோம். தொண்டர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா என்ன ஆனாலும் உங்களுக்காக போடணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆகச்சிறந்த 2 கட்சிகளுமே சரிவில் தான் இருக்காங்க. வெறும் எண்ணிக்கையில் இவங்க ஜெயிச்சதை மட்டும் வச்சு நம்ம திமுக வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. அண்ணா திமுக நாங்கள் வந்து போன எலெக்ஷனை விட இந்த தடவை வந்து ஒரு 5-6 லட்சம் ஓட்டு சேர்த்து வாங்கியிருக்கோமேன்னு கூட அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு. 13 தொகுதியில் வந்து பிஜேபி உங்களுக்கு லீடிங்கில் இருக்குது. ஒரு தொகுதியில் வந்து நாம் தமிழர் உங்களே 4வது இடத்துக்கு தந்துருக்கு. அதே நேரத்தில் நடந்த விளவங்கோடு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நீங்கள் 4வது இடத்துல இருக்கீங்க. அப்போ இந்த 2 கட்சிகளுமே எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரிவில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த எலெக்ஷனை வந்து இவங்க ஃபைட் பண்ணாமல் விட்டது வந்து உண்மையாலுமே அவங்களுக்கு பிளெண்டர். ஏன்னா இந்த ஓட்டு வந்து யாருமே வந்து இப்போ எடப்பாடி வந்து வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு இப்போ 65,000 ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த 65,000 பேர் வீட்டில் கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துக்குவாங்களா? யாரும் வெளியே போக மாட்டாங்களா இன்றைக்கி? அப்படி இருந்தால் ஏன் 1 மணிக்குள்ளாரே 51% போலிங் ஆகுது? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆளுங்க நீங்கள் இல்லாத காரணத்துக்காக வேறு யாருக்கோ போய் போட போகிறாங்க. அப்போ உங்களுடைய ஓட் ஷேரை நீங்கள் வேறு யாருக்கோ நீங்கள் விடும்போது நீங்கள் இன்னும் ஏற்கனவே சரிவில் இருக்கிறவங்க இந்த இடத்துல. ஏன்னா இது எடப்பாடி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, திமுகவுக்கும் எங்களுக்கும் வந்து கூட்டணிங்க எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 6,800 ஓட்டு தான் இந்த தொகுதியில் எங்களுக்கு வித்தியாசம் அப்படிங்கிறார். சரி, அந்தளவுக்கு திடகாத்திரமாக இருக்கீங்களா? ஏன் போட்டி போடல? வெறும் 6,800, அதுவும் பாராளுமன்ற தொகுதியில் உங்களுக்கு இந்த வாக்கு வித்தியாசம். சட்டமன்றத்தில் இறங்கி அவங்களும் 10 அமைச்சரை போடுறாங்க. உங்ககிட்ட முன்னாள் அமைச்சர் இல்லையா? இன்னும் ரொம்ப சாமானியமாக நம்ம வந்து பேசணும்னா நாளைக்கு கிடைக்க போகிற பலாக்காய்க்காக இன்னைக்கு கலாக்காயை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்கீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியும். எல்லாமே ஒரு யூகம் தான். ஆனால் இன்னைக்கு தான் நிஜம். நாளைக்கு நிஜம் கிடையாது. நேற்றையும் நீங்கள் ஒன்றும் பார்த்த முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கேமை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி உங்களுடைய பார்ட்டியை வந்து நீங்கள் கட்டுக்கோப்பாக கொண்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சரிவை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு குட் இன்னிங்ஸ் நீடட். இப்போ ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளாண்டிங்கன்னா தான் வந்து தொண்டர் வந்து உற்சாகமாவான். இப்போ அவன் ஏற்கனவே வந்து ஒரு சரிவில் இருக்கும்போது நீங்கள் இன்னும் போட்டி போடாத, அது உனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோர்வை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க பூரா இன்றைக்கி போய் வேறு இடத்துக்கு போடணும். அப்போ அந்த இடத்துல போகும்போது தான் வந்து பார்க்கும்போது இந்த அதிமுக பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திராவிட கட்சிகளை பற்றி சொன்னதோ, அதே மாதிரி வந்து இந்த திமுகவுக்கு வந்து அதிமுகவுக்கு போட்ட ஆளுங்க முழுமையாக போய் திமுகவுக்கு மனப்பூர்வமாக ரெட்டலைக்கு குத்துனாலும் உதயசூரியனுக்கு குத்துமானோ அதுவும் ஒரு சந்தேகம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலாம் பார்க்கும்போது இது நாம் தமிழர்களுக்கு வந்து சாதகமாகி வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு யூகமாக இருக்குது. பார்க்கலாம் சார், ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறதும் நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் இடத்தை பிடிக்க போகிறது எந்த கட்சி அப்படிங்கிறதும் மக்கள் முடிவை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் நேரத்தை செலவழித்தமைக்கும் நிறைய தகவல்கள் பகிர்ந்ததுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி விவேக். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.